தற்போதைய உடனுக்குடன் நேரலையில் கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்களின் விசைப்படகு நடுக்கடலில் மூழ்கியதால் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. விசைப்படகு நடுக்கடலில் மூழ்கியதை அடுத்து தற்போது மீனவர்கள் வேறு படகுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். திடீரென ஏற்பட்ட பழுது காரணமாக விசைப்படகு கடலில் மூழ்கியதால் அதிலிருந்த மீனவர்கள் பரிதவித்தனர். இந்த நிலையில் அவர்கள் கடலுக்குள் குதித்து நீந்தி மற்றொரு படகில் ஏறும் அந்த காட்சியானது தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கடலில் குதித்து உயிர் தப்பிய மீனவர்களை மற்றொரு படகில் சென்ற மீனவர்கள் அவர்களை மீட்டிருக்கின்றனர். கன்னியாகுமரி முட்டம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் சென்ற விசைப்படகு நடுக்கடலில் மூழ்கியது. பழுது ஏற்பட்டதன் காரணமாக விசைப்படகு நடுக்கடலில் மூழ்கியதை அடுத்து அதிலிருந்த மீனவர்கள் கடலில் குதித்து மற்றொரு படகில் ஏறக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு நெல்லையிலிருந்து எமது செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செல்வராஜ். தற்போது கன்னியாகுமரி முட்டம் பகுதியில் மீனவர்கள் சென்ற படகு கடலில் மூழ்கியது. தத்தளித்த மீனவர்களை மற்றொரு படகில் வந்த மீனவர்கள் தற்போது மீட்டிருக்கிறார்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமா வினோத், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 43 கடற்கரை கிராமங்களில் மீனவர்கள் வசித்துக் கொண்டு வருகிறார்கள். மேலும் பல்லாயிரக்கணக்கான மீனவர்கள் மீன்பிடி தொழிலை நம்பி வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் சின்ன முட்டம், குளச்சல், முட்டம், தேங்காய்பட்டினம் போன்ற துறைமுகங்களில் இருந்து விசை படகுகள் மூலமாக நடுக்கடலில் மீன்பிடித்து தொழிலில் ஈடுபட்டு கொண்டு வந்து வருகிறார்கள். இந்த நிலையில் சேரியா முட்டம் என்ற துறைமுக பகுதியில் இருந்து நடுக்கடலில் நேற்று மீன்பிடிக்க சென்ற ஒரு விசைப்படகில் 10க்கும் மேற்பட்டவர்கள் இருந்துள்ளார்கள். திடீரென படகில் பழுதான காரணமாக கடலில் கொஞ்சம் கொஞ்சமாக படகு மூழ்கும் நிலையில் ஏற்பட்டுள்ளது. இதனால் படகில் இருந்த மீனவர்கள் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக கடலில் குதித்து உயிர் தப்பினர். மற்றொரு படகில் வந்த பின்னால் சென்றவர்கள் அந்த வீடியோவை எடுத்துள்ளார்கள். மேலும் படகில் கடலில் மூழ்கியதும் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. மேலும் மூழ்கிய படகில் மதிப்பு 2.5 கோடி ரூபாய் என மீனவர்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். தற்போது கடலில் மூழ்கிய படகு, உயிர் தப்பிய கடலில் மிதக்கும் மீனவர்களின் வீடியோ காட்சி ஆகியவை சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. நாம் நேரடியாக தான் அந்த காட்சியை பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். நேரடியாக அந்த படகு மெல்ல மெல்ல அந்த கடலில் மூழ்கக்கூடிய நிலையில் மீனவர்கள் அந்த படகில் இருந்து தத்தளிக்கக்கூடிய மீனவர்களை மீட்கக்கூடிய காட்சியை தான் நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு தற்போது இந்த வீடியோ காட்சி என்பது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் காற்றின் வேகம் என்பது கடலுக்கு மிக அதிகமாக இருந்திருக்கலாம் எனவும் கூறப்படுகின்றன. இது தொடர்பாக மீன்வளத்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து தங்களுடைய விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.